ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது ஜேசி ரைட்ஸ். கொஞ்ச நாள் முன்னாடி நான் ஒரு ஆர்கானிக் ஃபார்மை பார்க்கறதுக்காக போயிருந்தேன். ஆக்சுவலா அந்த பிஸ்னஸை நான் கொஞ்சம் காலம் முன்னாடி கொஞ்ச நாள் செஞ்சு பார்த்தேன். கடை வச்சிருந்தேன். ஆகையினால அதில ஒரு இன்ட்ரெஸ்ட் உண்டு. ஸோ அவங்கள பார்க்கறதுக்காக நான் போயிருந்தேன். அ அங்க பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க வந்து மதுரைக்கு அவுட்டர்ல ஒரு இடத்துல லேண்ட் வச்சு, அதில அவங்க அங்க நெறைய பயிர் பண்றாங்க. அதே சமயம் வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ அவங்க ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அத நான் பார்க்க போயிருந்தேன். அப்போ அங்க இருந்த ஒருத்தர் வந்து வந்திருந்தவங்கள்ல இது மாரி நெறைய விசிட்டர்ஸ் வந்து பார்க்குறாங்க. அதில ஒருத்தர் வந்து டக்குன்னு அவர்கிட்ட கேட்டாரு, "நீங்க வந்து 5 வருஷம் முன்னாடி அந்த கேஸ்ல மாட்டி ஜெயிலுக்கு போனீங்கல்ல?" அப்படின்னு. அதுவரைக்கும் அவர் வந்து ரொம்ப ஃப்ரீயா எங்க எல்லார்கிட்டயும் பேசிக்கிட்டு இருந்தாரு. அவருடைய ப்ராடக்ட்ஸ பத்தி பேசினாரு. அவருடைய விளைநிலங்கள்ல வர்ற தானியங்கள விளைவிக்க அவர் எவ்வளோ கஷ்டப்படுறாருங்கிறத பத்தி பேசிட்டு இருந்தாரு. இப்படி ஒரு கேள்வி இங்கேருந்து வந்ததும், அவர் வந்து கொஞ்சம் ஷாக் ஆயிட்டாரு. ஒரு நிமிஷம் அப்படி யோசிச்சவரு டக்குன்னு சொன்னாரு, "ஆமா" அப்படின்னு. இப்போ நாங்க வந்திருந்த எல்லாரும் ரொம்ப அமைதியாயிட்டோம். ஏன்னா, அதுக்கு மேல அவர்கிட்ட என்ன கேள்வி கேட்கறதுன்னு தெரியல. ஏன் இப்ப இவரு இத கேட்டாரு? அப்படின்னு நான் யோசிச்சேன். அப்ப அவர் சொன்னாரு, "எல்லாருக்கும் ஒரு பாஸ்ட் இருக்கும். அது மாரி எனக்கும் ஒரு பாஸ்ட் உண்டு. அது என்னுடைய ஒரு சின்ன தவறுனால நான் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தேன். நான் அதையே யோசிச்சுக்கிட்டு இருந்தேன்னாக்கா, நான் என் வாழ்க்கையில முன்னேற முடியாது. ஆகையினால நான் அத விட்டு தாண்டி வந்துட்டேன். அதையெல்லாம் மறந்துட்டேன். இப்போ என்னுடைய வாழ்க்கை வேற ஒரு வழியில பாசிட்டிவா போய்க்கிட்டு இருக்கு." அப்படின்னு ரொம்ப நம்பிக்கையோட சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அவரு தொடர்ந்து அவர் வேலைய செஞ்சாரு. எல்லாரோட லைஃப்லயும் ஏதாவது பாஸ்ட் இருக்கலாம். இருக்காதுன்னு சொல்ல முடியாது. அது எல்லாருக்கும் தெரிஞ்சதாவும் இருக்கலாம், தெரியாமயும் இருக்கலாம். தெரிஞ்சதுங்கிறத விட, தெரியாத பாஸ்ட் தான் நெறைய பேர்கிட்ட இருக்கும். ஆனா, அதை வச்சே நம்ம அத பத்தி யோசிச்சே, அந்த குற்ற உணர்வுலயோ, அந்த வருத்தத்திலயோ, வேதனையிலயோ நாம அப்படியே நின்னு போறத விட, அதை விட்டு விலகி, தொடர்ந்து நம்ம வாழ்க்கையில முன்னேறதுக்கான வழிய பார்க்கணும். அது ரொம்ப கட்டாயம். ஏன்னா, வாழ்க்கை நமக்கு முன்னாடி இன்னும் நீளமா இருக்கு. நாம வாழ்ந்தாக வேண்டிய கட்டாயம் இருக்கு. யாருமே பழசை தொங்கிக்கிட்டே இருக்கிறது கிடையாது. அதுக்கான அவசியமும் இல்ல. எவ்வளவு பெரிய குற்றமோ, அல்ல வேதனையோ, கசப்போ உங்களுடைய பழைய வாழ்க்கையில இருந்தாலும், அத விட்டுட்டு முன்னோக்கி வாங்க. தொடர்ந்து உங்க வாழ்க்கைய நீங்க சந்தோஷமா கொண்டுட்டு போங்க. நம்ம எல்லாருக்குமே சந்தோஷமா, சமாதானமா வாழ்றதுக்கான உரிமை உண்டு. அத நம்மளுடைய பாஸ்ட் பிடிச்சு இழுக்கக்கூடாது, நிறுத்தக்கூடாது.